வணக்கம். அன்பான சித்தர் யுக அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவான். நடைமுறையில் பல சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உலக அளவில் நடக்கின்ற பல யுத்தங்களும் மனிதனுடைய வளர்ச்சியில் பாதிப்பையும் வளர்ச்சியையை முன்னிறுத்துவதிலும் இப்போ ஒரு சோதனை காலமாக இருக்கிறது. இது உலகளாவிய நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை உண்மை. இந்த நேரத்தில் சிலர் குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் அவர்களுடைய வெளியில் சென்றால் தன்னுடைய சுயமரியாதை கெட்டுடும். அந்த வெளியில் சொல்றதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா குடும்ப வாழ்க்கை கெட்டுடும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆணும் பெண்ணும் குறைஞ்சது 1980 எடுத்துக்கலாம். அந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி அனுபவிக்கிறாங்க, அவங்களுடைய பருவநிலையில் எவ்வளவு இன்னல்களை அடைகிறாங்கன்றத நிறைய நாங்கள் பார்க்குறோம். பல ஜாதகங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த சமூக ரீதியான பிரச்சனையை இவங்க எப்படி கையாளணும்னு தெரியல. அதற்கு என்னடா காரணம்? தொழில் செய்கிற இடமும் அவங்களுடைய இன்பத்தை காணக்கூடிய இடமும் ஒன்றாக இருக்கிறது. 4ஆம் இடம் என்பது அவங்களுடைய வீடு, அவங்களுடைய படுக்கை அறை. அந்த படுக்கை அறைக்கு சப்போர்ட் செய்வது 12ஆம் இடமாக இருந்தாலும் அதுக்கு திரிகோண ஸ்தானமாக இருந்தாலும் இந்த 4ஆம் இடம்தான் தாய் நமக்கு கொடுத்த ஒரு அடைக்கலமான இடம். அந்த அடைக்கலமான இடத்திற்கு நேர் எதிர் 7வது வீடு தான் நம்மளுடைய தொழில் ஸ்தானம். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க, தொழிலை எங்கே செய்கிறாங்க? வீட்டில் உட்காந்துக்கிட்டே செய்கிறாங்க. அந்த 4ஆம் இடத்துலையே செய்கிறாங்க. அப்போ 10ஆம் இடம் என்னமாகும்? ஓடணும், ஒடியாரணும், வேலை செய்யணும், காலத்துக்கு நேரத்துக்கு போகணும், திரும்பி வீட்டுக்கு வரணும், கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா படுத்து தூங்கணும். அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையோட நல்லது கெட்டதை அனுபவிக்கணும்னு இருந்த இந்த சமூகம் படுத்து தூங்குவதும் அதே இடம், தொழில் செய்வதும் அதே இடம். இப்படிப்பட்டமான ஒரு சூழ்நிலை வந்ததன் காரணத்தால் மக்களுடைய பயணம் இல்லாமல், வெளி உலக உண்மைகள் தெரியாமல், மற்றவர்களோடு பழகுகின்ற சூழல் இல்லாமல், எனக்கு லீவு இல்லைன்னு சொல்லி உறவுகளோட சம்பந்தப்படாமல் பணம் தேடுவதையே முக்கியமாக கொண்டு வாழ்ந்த இந்த சமூக மக்களுக்கு, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, பல இன்னல்கள் வந்து கொண்டிருப்பதை நான் ஜோதிடம் மூலமாக பலருடைய அனுபவ ரீதியாக நான் உணர்கிறேன். இந்த உணர்வை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட ஒரு குணம், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, ஒருவரை பற்றி ஒருவர் கேட்டால் அவர்களுக்கு அந்த வயசில் என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். ஆனால் ஒருவரை பற்றி கேட்டால் இன்னொருவருக்கு அது தகுதி இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். ஏன்? அது எப்போவோ மனசை பாதிக்க போடுறதுக்கு இவங்க வந்தோடனே பாருங்கள், இந்த ஜாதகம் பார்க்குறவங்கெல்லாம் பாருங்கள், என் பிள்ளை நல்லா இருக்குமா, நான் சொந்தத்தில் பொண்ணு கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, எல்லாம் விஷயம் கேட்டு முடிச்சுடுவாங்க. சொந்தத்தில் வேலை இது தொழில் அமையுமா, இல்லை சொந்த தொழில் அமையுமா, இல்லை சொந்தத்தில் பொண்ணு கிடைக்குமா, எல்லா விஷயத்தையும் பேசுறது. எப்போ பேசுகிறாங்க? குழந்தை பிறந்தானே ஜாதகத்தை கொடுத்து கேட்குறாங்க. இப்போ இந்த குழந்தை நிலை முதல் 10 ஆண்டுகளில் இந்த குழந்தை பாலாஸ்ட தோஷம் இல்லாதல் இருக்கிறதா, அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. பிள்ளை நல்லா இருக்குங்க, கண்ணு மூக்கு மொழியுமா இருக்கா, நல்லா இருக்கா, குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு பேர் என்ன வைக்கலாம், இந்த பேர் வைக்கிறதுக்கு வருவாங்க. அந்த பேர் வைக்கும்போது இவ்வளோ விஷயத்தையும் கேட்டுப்பாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? கேட்டவங்களாம் அந்த நேரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. ஆகையினால் எதை எப்பொழுது எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எந்த வயசில், எந்த நேரத்தில், எந்த சூழலில் எதை கேட்கணுமோ அதை கேட்க முதல்ல ஜோதிடர் என்பவரிடம் கேளுங்க. ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து கேளுங்க, நிறைய விஷயம் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் அவர் ஒரு பொக்கிஷம். ஜோதிடர் மாதா பிதா குரு தெய்வம்
இந்த அப்பா அம்மா யோசிச்சத இவரும் யோசிக்கிறார். இது யோசிச்சது சரியா தப்பான்னு இவர் நிர்ணயிக்கிறார். இவர் நிர்ணயித்தது நம் முன்னோர்கள் நிர்ணயித்தது. அந்த அந்த காலத்தில் நடந்ததை நடைமுறையில் அனுபவிச்சு இந்த காலத்துல வர்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து சமூக ரீதியாகவும் உங்களுடைய உடல் மன ரீதியாகவும் இப்படி வாழணுன்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து தருபவரிடம் என்ன கேள்வி கேட்கணும் என்பது தெரியாமல் கேட்டு காலத்தை குழப்புவதாக நீங்க நினைத்து உங்களையே நீங்கள் குழப்பிக் கொள்கிறீர்கள். அதிலிருந்து மாறுபடுங்கள். உங்களுடைய சிறப்பான அம்சத்தின் மூலமாக உங்களுடைய ஆற்றலை எப்படியெல்லாம் வளர்க்கலாம். இப்போ என்னுடைய கிரகம் சரியில்லைங்க, அதற்கு நான் என்ன செய்யணும் அண்ணா? நீங்கள் பரிகாரம் என்பது ஒரு காலத்தில் செயல்திறன் மிக்கதாக இருந்தது. இப்பொழுது பரிகாரம் என்பது செயல்திறன் அவ்வளவு இல்லை என்பதனால்தான் நான் அந்த கோவிலுக்கு போனேன், இந்த கோவிலுக்கு போனேன், அவர் சொன்னது செஞ்சேன், இவர் சொன்னது செஞ்சேன், நான் ஓஞ்சி போய் உக்காந்துட்டேயா அன்னு சொல்கிற அளவுக்கு மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு உண்டாகி இப்போ இடையில் வந்தவங்க, இந்த 1980க்கு பிறகு வந்தவங்க சமூகத்தையே ஒரு சிக்கலில் போய் உருவாக்கி அந்த சிக்கலுக்குள்ளே ஆடம்பரம் என்ற சிக்கலுக்குள்ளே மாட்டி மாயையை தெளிவுபடுத்துவதும் மாயையை உண்டு பண்ணுவதுமான இந்த தொலைநோக்கி கருவிகள் மற்றது எல்லாத்தையும் பயன்படுத்தி டிவி செல்லு இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை வளர்த்து விடுகிறது. ஒரு மனிதனை ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு இந்த செல்லு தான் பயன்படுது. ஆகையினால் இதை குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் செல்லெல்லாம் 3ஆம் இடம் மனோ தைரியம், மனோ வீரியம், மனோ வைராக்கியம். ஆனால் அந்த வீரியம் வைராக்கியம் காதல் இது மாதிரி விஷயத்தில் இழுத்து போகிறதும் அதே மன தைரியம் தான். என்னுடைய படிப்பு அந்த செல்லை வச்சு படித்து முன்னேறினவங்க நிறைய பேர். அந்த செல்லையே விதவிதமாக இன்னைக்கு உருவமைப்பு கொண்டு வர்றதும் அதே செல் மூலமாக ஆராய்ச்சி பண்ணி தான். இன்னைக்கு ஒருவரை ஒருவர் நம்ம சந்திக்கிறோன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தையே எளிமைப்படுத்தியிருக்காங்க. அறிவியல் ஆற்றலாக இருந்தாலும் மனிதனுடைய எண்ணத்தை எந்த ஒரு கருவி இல்லாத அந்த காலத்தில் இந்த இடத்துல இப்படி கிரகம் இருக்குது, அது செவ்வாய் கிரகம், இந்த நிறத்தில் இருக்குது, அதில் தண்ணீர் ஒரு இதில் இருக்குது, ஒரு இதில் தண்ணீர் இல்லை, இதையெல்லாம் அப்போவே நிர்ணயிச்சிருக்காங்களே. அதே போல தான் நீங்கள் புதுதாக வந்து எங்கள்கிட்ட ஜாதகத்தை கொடுக்கும்போது உங்களுடைய மனம் நிலை எப்படி இருக்கிறது, உங்களுடைய உடல்வாகு எப்படி இருக்கிறது, அதில் வாதம் இருக்கா, பித்தம் இருக்கா, சிலேத்து மண்ணாடி இருக்கா, உங்களுடைய எண்ணங்கள் அன்று எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கு, அனுபவ ரீதியாக நீங்கள் அன்றைய எண்ணத்தை இன்று அனுபவிக்கிறீங்களா என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவது துயரம்தான். இந்த துயரத்திற்கு வழி எங்கேருந்து கிடைக்கிறது என்று பார்க்கும்போது ஒருவர் ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவரிடம் தன்னுடைய உடல் கூறுகள் ஏன் இப்படி பாதிக்கப்பட்டது சார் என்று கேட்கும்போது அது உன்னுடைய பழக்க வழக்கத்தால் வந்தது என்று அவர் சொல்லி இறுதி நிலையில் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கலாம், அவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடுவார். மாதா பிதா குரு தெய்வம், அவர் நேராக தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுவார். எல்லாம் நான் செஞ்சுட்டேங்க, அதுக்கு பிறகு அவன் செயல்னு சொல்லுவார். இங்கே ஜோதிடர்கிட்ட வரும்போது உங்களுடைய பிரச்சனையை சொல்லும்போது சும்மா இருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி உங்களுடைய உறவுகள்ல இருந்து உங்கள் உடம்புல இருக்கிற அங்கக்கூறுலேருந்து முன்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரையும் நல்ல பிரித்து சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஜோதிடர்களும் இப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவரவர்கள் எண்ணத்தின் போல்தான் அவர்களை தேடுகிறீர்கள். அவர்களை தேடும்போது காலநிலையால் அவருடைய தொடர்பு கிடைக்கலன்னு விட்டுடுறீங்க. அவர் தொடர்பு கிடைச்சும் அவர்கிட்ட வேறு விதமான சூழ்நிலையை சொல்லி கஷ்டத்தை சொல்லி அவர்கிட்ட விலகி போறீங்க. ஆனால் நஷ்டமோ கஷ்டமோ அவரிடம் சரண்டர் அடையும் போது எனக்கு தெரியாது, இந்த பூமியில் என்ன நடந்ததுன்னு தெரியாது, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சுட்டு இதுக்கு என்னங்கயா காரணம் அனும்போது அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க செயலை சொல்லுவாங்க. நானே அதுக்கு ஒரு உதாரணம். நான் இந்த ஜோதிடத்திலலாம் நான் சின்ன வயசில் நம்ப மாட்டேன். எங்கள் பாட்டி ஜோதிடம் பார்ப்பாங்க. அவங்கள போய் நான் கேள்வி கேட்டேன், இந்த மரம் செடி கொடியெல்லாம் இன்னென்ன காய்கறியெல்லாம் காய்க்குது, அதை சாப்பிட்டு பார்த்தேன், ருசி பார்த்தேன், இப்படி இருக்குது. ஆனால் 10 மாதத்தில் பிறந்த குழந்தைகளை வித்தியாசப்படுத்தி பார்க்குறீங்களே, எப்படி இந்த ஏமாத்தி வித்தை கற்றுக்கிட்டீங்கன்னு அவங்கள கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டாம், போடா 30 வயசுக்கு மேலே தானாக வரும் போடான்ட்டாங்க. நான் உடனே அதுக்கு சொன்னேன், நீ கற்றுக் கொடுக்கறதுக்கு தெரியல, பொய் சொல்கிறது தானே,
அதனால நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு அன்னைக்கு சொன்னேன். அப்போ சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, உனக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறக்கும், உன் பொண்டாட்டியால் நீ வெட்டுப்படுவ, உனக்கு வெளிநாட்டில் தான் வேலை கிடைக்கும், அண்டர்டேக்கிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும்னு அவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. எப்போ? என்னோட 12, 13 வயசில். அப்போ என்னை ஓரம் கட்டினாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன். அதே மாதிரி 30 வயசுக்கு மேலே என்ன அப்படியே இந்த ஜோதிட உலகம் வெளியில் கொண்டு வந்தது. அந்த ஜோதிட உலகம் வெளியில் கொண்டு வரும்போது நம்பிக்கை இல்லாத இருந்தேன்னா 2 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அதே மாதிரி எனக்கு மனைவியின் மூலமாக கழுத்தில் வெட்டுப்படுது. கரெக்டாக சொல்கிறாங்க, கழுத்தில் வெட்டுப்படுன்னு அதை சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னுடைய கேள்விக்கு, சந்தேகங்களுக்கு, என்ன தூண்டுதலுக்கு அது துணையாக இருந்தது. அதற்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் போய் பஞ்சாபில் போய் அமைஞ்சு அங்கே பல வருடங்கள் இருந்து அங்கே உள்ள மக்களோட வாழ்ந்து நிறைய விஷயங்களை நிரூபித்து காட்டிட்டு அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பையும் இந்த ஜோதிட உலகம் தான் எனக்கு கற்றுக்கத்தாரு. அப்போ ஜோதிடம் என்பது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது அல்ல, ஒரு தனிநபர் சொல்லக்கூடிய வார்த்தையும் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் ஜோதிடன், ஒவ்வொரு மனிதனும் பிராக்டிக்கல் வாழ்க்கையை வச்சிருக்கீங்க. இந்த ஜோதிடர் பிராக்டிக்கலையும் வச்சிருக்காரு, அவங்க தியரிட்டிக்கலும் வச்சிருக்காரு. இந்த கணக்கு போட்டு 7 நாடு சனி வருதுன்னா உனக்கு தலை சுத்த வரும்னா வரும், என்ன விரையச்சனி வருதுன்னா உன்கிட்ட இருக்கிற பொருளை பிடுங்கி தூக்கி எரியும்னா எரியும். அப்போ இவங்களுக்கு சித்தர் பெருமக்கள் எப்படி எடுத்து வச்சாங்களோ, அந்த சித்தர் பெருமக்களுடைய கருத்துக்களை இவங்க எப்படி உள்வாங்கினாங்களோ, அந்த உள்வாங்கினதோட அனுபவத்தை தான் உங்கள் முன்னாடி அவங்க வைக்கிறாங்க. நீங்கள் ஆமான்றீங்க. தோய்வடைந்த உள்ளங்களுக்கு, மனநோயாக இருப்பவர்களுக்கு இந்த ஜோதிடர்கள் ஒரு மருத்துவராகவும் இருந்து செயல்படுறாங்க. ஒரு தற்சமயம் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களிலும் சரி, நீங்கள் சட்டத்தாலேயே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அப்படிப்பட்ட யாருமே எப்படி செல்கள்லாம் புதுசு புதுசாக நம்ம கையில் வந்து நமக்கு ஆச்சரியம் காட்டுதோ, அது மாதிரி இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதர்கள் 1982க்கு பிறகு பிறந்து இன்று தவிக்கின்ற மனிதர்கள் எத்தனை பேர் தங்களுடைய குடும்பத்தில் வெளியில் வர முடியாமல், வாழவும் முடியாமல், சாகவும் முடியாத பல ரகசியங்களை தன்னுக்குள்ள போட்டு மனோநிலை பாதிக்கப்பட்டு வேதனைப்படுறவங்க எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 5 பேர் 10 பேர் வரையும் நான் கான்டாக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனைக்கு எப்படி முடிவு செல்வது, நாங்கள் எப்படி தான் பிரச்சனை இருந்தாலும் முடிவு செல்வதற்கு ஒரே வழி அன்பே சிவம். அன்பை நீங்கள் எப்படி விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறிவாக அறுவடை செய்வீர்கள். அந்த அன்பை விதைத்து அறுவடை செய்ய தெரியாதல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் உணராமல், உணர்ந்ததை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் பேசி, அதாவது ஒரு வக்கீல் ஜட்ஜி சொல்கிறார், ஏன்னா இன்னைக்கு நவீன காலத்தில்னு சொல்லி செல்லால பிரச்சனை வருது, ஒருவர் ஈகோவால் பிரச்சனை வருது, ஒருவர் புரிந்து கொள்ளாதனால பிரச்சனை வருது, ஆடம்பர வாழ்க்கையை நம்பி பிரச்சனை வருது. இப்படிப்பட்ட கேஸுகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா இந்த நீதிமன்றமே தேவை கிடையாது. ஆகையினால இவங்களை சமாதானப்படுத்தி தான் நாங்கள் வழி நடத்தணும். அப்போ தான் அந்த எவ்வளோ பேரை பிரித்து வைக்க முடியும். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் பார்த்தா இன்று இல்லை, நாளைக்கு மாறக்கூடிய பிரச்சனை. நாளைக்கு மாறக்கூடிய பிரச்சனை இவங்க பொறுத்து இல்லாமல் இவங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு என்ன செய்யும்? இங்கே ஒரு சிலர் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் அங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. எங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பணம் அனுப்புங்கன்றாங்க. பணம் அனுப்புகிறாங்க, அதை வாங்கி வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு செலவு பார்க்குறாங்க. கோர்ட்டுக்கு வரணுங்க, காசு கொடுங்கன்றாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு வராங்க. ஏன்னா அந்த இடத்தில் தான் ஜோதிடமானது இத்தனையாம் தேதி இத்தனை மணியிலேருந்து இந்த வருஷம் இத்தனை தேதி வரையும் நீங்கள் அவதியுறீங்கள், இந்த கஷ்டத்துக்கு ஆளாவீங்க. அது நிரந்தர கஷ்டமா, தற்காலிகம் இல்லையான்னு அங்கே நிர்ணயிப்போம். 6ஆம் அதிபதியுடைய செயல்திறன் அங்கே அதிகமாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தோட செயல்திறன் இருக்குமாயானால் உங்களுக்கு நோய், கடன், நட்பு வட்டாரத்தில் பகை, மனைவி இழப்பு, இது மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் அது உருவாக்கிடும்.
அதே நேரத்தில் 8ஆம் அதிபதியோட திசாபுத்தி அந்த காலங்கள் நடக்குது என்றால் அந்த பெண்ணுடைய வாயால் ஏற்படுகின்ற சொல்லின் மூலமாக இவனுடைய கணவனுடைய மனநிலையை பாதிக்கப்படுத்தி அவனுடைய மனநிலையை ஒருங்கிணைக்க முடியாம தவிக்கிறதுனால அவங்க வேறு வழி இல்லாத அரசை நாடி எங்களுக்கு ஒரு தீர்வு காணுங்கள்னு சொல்லி ஓடுறாங்க. அது தீராத பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் தொடர்ந்து கோர்ட்டு கேஸுக்கு 5 வருஷம் 6 வருஷம்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா அது மாதிரி திசாபுத்திகள் வரும்போது அவர்கள் அப்படிதான் அலைவார்கள். அடுத்தடுத்து கிரகங்கள் வரும். அடுத்தடுத்த கிரகம் தொடர்ந்து பிரச்சனைக்கு உரியதாக இருக்கும். அவர்களுக்கு தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. சிலருக்கு வரும் முடிந்துவிடும். இந்த நேரத்தில் சிலர்னா அப்படியே கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அது வெளியூருக்கு போய் அங்கே இருக்கிற நிர்பந்தத்தின் மூலமாக அங்கே தொழில்துறையில் சேர்ந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலையும் அதே 8ஆம் இடம் தான் செய்யும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு பிரச்சனை வரும்போது எதனால் பிரச்சனை வரும்போதுன்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்பாங்க. உடலாலா பொருளாலான்னுவாங்க. பொருளால் வரப்போகுதுன்னாக்கா அதுக்கு என்னங்க சாமி ரெமடி செய்யறதுன்னுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருமா? கையில் காசு இருந்தால் தானே எந்த பிள்ளை வந்து கேட்குது அந்த பிள்ளைக்கு எந்த கேட்குதுன்னு சொல்கிறீங்க. அதை தூக்கி ஃபிக்சரில் போட்டுருங்க. அதுக்கு ஓரளவு கம்மியான பணம் உங்களுக்கு ரிட்டர்னில் கவர்மெண்ட்டு தரும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு இதாண்டா இருக்குன்னு சொல்லுங்கள். அவன் திட்டிக்கிட்டே போவான். உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் தீராத பிரச்சனை தான். ஆனால் உங்களுக்காக உங்களை பாதுகாக்க ஒரு திட்டவட்டமாக 12ஆம் இடத்தில் அசையாத சொத்து தான், அசையும் சொத்து தான். இவைகளை எப்படி அசைப்பது, எப்படி அசையாத இருப்பது என்ன? அந்த பொருளாக வரும்போது, பணமாக வரும்போது ஃபிக்சரில் போட்டு உட்காந்துருங்க. அப்போ நிலமல சம்பந்தமான பிரச்சனை வராது. சில பேர் நிலத்தை வாங்கி போட்டுருவாங்க. அந்த நிலம் சரியில்லை, இந்த நிலம் சரியில்லை, இது அளவு சரியில்லை. இது மாதிரி பிரச்சனையும் அந்த 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு தொடர்ந்து இருக்கும்போது தான் வரும். இப்படிப்பட்ட நிலை எங்கே வரும்னா, ஒரு 35 வயசுக்கு பிறகு ஒரு 60 வயசுக்குள்ள அமைதியாக உட்காரலான்னு பார்த்தா அப்போ தான் அமைதி கட்டே போகும். அப்போ பேரனோட ஜாதகமும் அது மாதிரி வேலை செய்யும். அதே மாதிரி பையனோட ஜாதகம் வேலை செய்யும். யார் ஜாதகம் இவங்களை போட்டு வாட்டுதுன்னு அங்கே கணக்கு போடுவோம். இந்த கணக்கு எல்லாரும் நீங்களும் போடலாம். 24 மணி நேரம்தான். 1440 சுவாசம்தான். சுவாசத்தை எப்படி உள்ளடக்கணும் என்ற வித்தையை கற்றுக் கொடுப்பது தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தில் இப்படி இருக்கிறது, ஜோதிடத்தில் எப்படி இருக்கிறது என்று பிரித்து காட்டுவது தான் சித்தர்யுக சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரும். அதை எங்களுக்கு கமெண்டில் போட்டிங்கன்னா அந்த சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எங்களால் சொல்ல முடியும். அது மட்டுமில்லாத உங்களுடைய ஒவ்வொரு பயண பாதையிலும் நீங்கள் சிறப்பாக வாழுவதற்கான தகுந்த நிலையை நாங்கள் எடுத்து செல்வதற்கு நீங்கள் துணை புரிவது மட்டுமில்லாது உங்களையே நீங்கள் துணையாக வைத்து கொண்டு வாழுகின்ற ஒரு தன்மையை நீங்கள் உருவாகி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான்.